ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. கிளாஸஸ் யூனிட் வைஸ் அக்கார்டிங் டு த சிலபஸ், டிஆர்பியில் கொடுத்துருக்க சிலபஸ் படி நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கண்டினியூ வாட்சிங் அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்ஸு. நான் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஐ காட் சம் கமெண்ட்ஸ் லைக் ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நானும் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் சர்ச் பண்ணேன். என்னோடய ஸ்டடீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ஷன் தான் செகண்ட் திங் நம்ம பண்ணுறோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ஷனில் நான் நிறைய ரெஃபரன்ஸ் புக் போனேன். பட் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறது எது அப்படின்னா, நான் என்ன ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் ஃபார் நவ், அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோடய ஸ்டடி மெட்டீரியல் செலக்ட் பண்ணும்போது 2 திங்ஸ் நான் ஞாபகம் வச்சுட்டேன். ஒன்று வந்து ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப மினிமமாக, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். லைக் ரொம்ப கண்டென்ட் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேயா, நம்ம ஒரு யூனிட்டுக்கு நம்ம வந்து ஒன் வீக்கில் ஒரு யூனிட்டை முடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரிப்ரேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். 1 வீக் to 10 days கூட ஒரு யூனிட்டுக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூனிட்டை ரிவைஸ் பண்ணவும் முடியும். இன்னொன்று, நம்ம ஃபுல் போர்ஷனை அட்லீஸ்ட் 3 to 3.5 months முடிச்சிருக்கணும். ஃபுல் ஜுவாலஜி 10 யூனிட்ஸையும் 3 to 3.5 months முடித்து, தென் எஜுகேஷன் சைக்காலஜியும் நம்ம படிக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்ம சைட் பை சைட் ப்ரிப்பேர் ஆகிட்டே வரணும். அப்படி இருக்கும்போது நம்மளோட சிலபஸ் எப்பயுமே ரொம்ப ஷார்ட் கண்டென்ட்டாக இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும், ரொம்ப கலெக்டிவாக இருக்கணும். நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்குது நம்மளோட சிலபஸை கண்டென்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். செகண்ட் திங், எனக்கு ரிவிஷன் வந்து ஒரே மெட்டீரியலில் திரும்ப அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கரெக்டுன்னு பட்டுச்சு. நம்ம இப்போ நிறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஒவ்வொரு கோச்சிங் சென்டரில் கொடுக்குறது, இல்லை ஒவ்வொரு யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணையில் நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியலை ஸ்டிக் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்காலஜிக்கு வந்து நம்ம ODUM அப்படின்ற ஆத்தர் வந்து நம்ம காலேஜஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நீங்கள் ஈக்காலஜிக்கு ஓடம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது வெதர் இட் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேயா, இன்னொன்று, ஒவ்வொரு யூனிட் நீங்கள் நோட்டில் எழுதும்போதும் நோட் கண்டிப்பாக வச்சுருங்க. நீங்கள் உங்களோட ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வச்சுருந்தாலும் நோட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த புக்கில், இந்த சாப்டர் நான் எந்த புக்கில் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் உங்களோட நோட்டில் எழுதி வச்சுருக்கணும். நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சேம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், சேம் ஆத்தர் புக்கை போய் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகே, நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்னோடய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். ஓகே, நான் வந்து ஜுவாலஜி ஸ்டடி மெட்டீரியலை நான் 2ஆக பிரிச்சுட்டேன். ஒன்று வந்து கண்டென்ட் ரீட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், மாடல் கொஷினுக்கு. ஸோ கண்டென்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது மேக்ஸிமம் எல்லா யூனிட்டுக்கும் பிஜிடிஆர்பிக்கு சரஸ் பப்ளிகேஷன்ஸில் ஆறுமுகம் ஆத்தரோட புக்கு டிஆர்பி ஜுவாலஜின்ற புக் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு ஏதாவது யூனிட்டில் எனக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து வேறு ரெஃபரன்ஸ் புக் எடுப்பேன். பட் இப்போதைக்கு எனக்கு இது வந்து என்னோடய சிலபஸ், அக்கார்டிங் டு சிலபஸ் கண்டென்ட் எல்லாமே கிளியராக கவர் ஆகிருக்கு. நானும் வந்து நிறையா புக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி, ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னாடி நிறையா புக்ஸ் பார்த்துட்டு இது எனக்கு என்னோடய வே ஆஃப் ஸ்டடிக்கு இது ஏற்ற மாதிரி இருந்தனால நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சர்ச் பண்ணி பாருங்கள், ரெஃபரன்ஸ் புக் பாருங்கள், அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வே ஆஃப் ஸ்டடிக்கு எது ஒத்து வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சரஸ் பப்ளிகேஷன்ஸ் டிஆர்பி ஜுவாலஜி வந்து என்னோடய ஸ்டடி ப்ளஸ் ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, நம்ம ஒரு கண்டென்ட் படிக்கும்போதே ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சால்வ் பண்ணிட்டே வரணும். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணால் தான் நம்ம கண்டென்ட் படிக்கும்போது என்ன மாதிரி படிக்கலாம், இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு சக்தி பப்ளிகேஷன்ஸில் வர்ற பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் புக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். அதில் உங்களுக்கு மோர் தென் 10 ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ப்ளஸ் மாடல் கொஷின்ஸும் இருக்குது. அது வந்து உங்களோட
ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்த்துக்கலாம், மாடல் கொஷினும் அதில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கண்டென்ட்டை ரீட் பண்ணணும். ஸோ எப்பயுமே கண்டென்ட் முடித்த பிறகு தான் நான் கொஷின் சால்வ் பண்ணுவேன்னு இருக்கக்கூடாது. கண்டென்ட் நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த கண்டென்ட்டில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எப்படி கேட்குறாங்க, 4 ஆப்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்கன்ற ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து கிளாஸ் 10 தமிழ் புக், தமிழ்நாடு சமச்சீர் கொடுக்குற கிளாஸ் 10 தமிழ் புக் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். நம்மளோட டிஆர்பி ப்ரீவியஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஏற்கனவே ஒரு பியூஓ எக்ஸாம் நடந்திருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. இப்போ நடந்த யூஜி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எனக்கு கிளாஸ் 10 படித்தாலே போதும், என்னால் நல்லாவே 20 அவுட் ஆஃப் 50 எடுக்க முடியும். 50 மார்க்ஸில் என்னால் நியர்லி 40 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதில் 20 எடுத்தாலே நம்ம பாஸ். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் கிளாஸ் 6லேருந்து 10 வரைக்கும் படிக்கிறத விட நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கிளாஸ் 10 புக் படித்தாலே போதும். நான் ஷியோராக சொல்கிறேன், கிளாஸ் 10 புக்லேருந்து நீங்கள் ஈஸியாக எலிஜிபிள் மார்க் எடுத்துடலாம். இது எப்படியுமே ரேங்க்குக்கு அவங்க கால்குலேட் பண்ண போகிறதே கிடையாது. ஓகே, அண்ட் இன்னொரு திங், இதில் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும். அதாவது இப்போ பிரித்து எழுதுக அப்படின்னா செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் செம்மை கூட்டல் தாமரைக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சு படிக்க வேண்டியதாக இருக்குது. டைரக்ட் கொஷின்ஸ் இல்லாமல் இப்போ வந்திருக்க யூஜிடிஆர்பிலலாம் நல்லாவே ட்விஸ்டட் கொஷின்ஸ் நிறையா இருந்தது, டைரக்ட் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால கிளாஸ் 10 புக்கை தரோவாக படித்தா போதும், நம்மளால் எலிஜிபிள் மார்க் வாங்க முடியும். ஆனால் இந்த ஜுவாலஜி படிக்கும்போது நிறையா யூடியூபர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிளாஸ் 11 and 12 ஜுவாலஜி புக் படிக்கணும் அப்படின்றாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், அதில் கிளாஸ் 11 and 12 புக்லேருந்து அவ்வளோவா கொஷின்ஸ் வந்தது கிடையாது. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை டிகிரி லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ அகைன் டெல் யூ, உங்களோட ப்ரிப்ரேஷனை டிகிரி லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்ஸ் நீங்கள் எல்லா போர்ஷனும் முடிச்சுட்டு ஒரு சால்வ் பண்ணி பார்க்க வேணால் ஸ்கூல் புக்ஸு ஸ்கூல் கொஷின் பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். பட் ஸ்கூல் புக்ஸில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, டிகிரி லெவல் சிலபஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாஸ் 11 and 12 நீங்கள் ஒருவேளை எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க ஆன்சர்லாம் தெரியுதான்னு சொல்லி வேணால் ஒரு செக் வேணால் போடலாமே தவிர ஸ்கூல் புக்ஸில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, டிகிரி லெவல் புக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்கூல் புக்கு கிளாஸ் 10 தமிழ்நாடு சமச்சீர் புக் இஸ் ஓகே. அண்ட் இது தவிர எஜுகேஷ்னல் சைக்காலஜி இப்போ வரைக்கும் நான் என்னோடய பிஎட் புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணுறதா இருக்கேன். ப்ளஸ் கொஷின் பேங்க் எங்கேயாவது கிடைக்குதான்னு நான் இனிமேல் தான் சர்ச் பண்ணணும். கொஷின் பேங்க் தான் நான் வாங்கி செய்ய போகிறேன். இது ரொம்ப செலக்டட் கண்டென்ட்ஸாக எஜுகேஷன் சைக்காலஜி புக் ஏதாவது இருந்தால் நீங்களும் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஆத்தர் வைஸ் புக்கு ஒவ்வொன்றா ரீட் பண்ணி அதுலேருந்து என்னால் கொஷின்ஸ் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஆத்தர் வைஸ் புக் போல் டிஆர்பிக்குன்னே ஏதாவது எஜுகேஷன் சைக்காலஜி புக்ஸ் இருக்கான்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் ஐ ஃபவுண்ட் அவுட் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இது போக நீங்கள் படிக்கும்போது உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஸ்டேஷ்னரிஸ் பென்சில். பென் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட் நேம் எல்லாம் ஒரே கலரில், அவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வேறு ஒரு கலரில், லார்வாவோட நேம்லாம் ஒரே கலரில், அடல்ட் ஃபார்மோட நேம்லாம் வேறு கலரில், அந்த மாதிரி யூஸ் டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், ரிவைஸ் பண்ணையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ பிளானர், ஒரு நோட்டு வந்து பிளானருக்குனே வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு, ஒரு டைரி ஏதாவது ஒன்று, லைக் இந்த 1 வீக் நான் இந்த யூனிட் படிப்பேன், அடுத்த 1 வீக் இந்த யூனிட் படிப்பேன், இந்த 3 days வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் சால்வ் பண்ணி பார்ப்பேன், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ பிளானருக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, சின்ன நோட்டாக. நோட்ஸ் நோட்டு நல்லாவே பெருசாகவே போட்டுக்கோங்க. அதில் இண்டெக்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நோட்டுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸ் போடுவோம் இல்லையா, லைக் யூனிட் 1 ஃப்ரம் பேஜ் நம்பர் 1 to 37, யூனிட் 2 ஃப்ரம் பேஜ் நம்பர், அந்த மாதிரி நோட் ஒன்று கிளியராக மெயின்டைன் பண்ணுங்கள். நோட்டில் யூனிட் வைஸ் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணி நோட்ஸ் எடுங்க. அப்போ உங்களுக்கு ரிவிஷனுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இது போக நோட்டில் ஏதாவது ஸ்பெஷல் பேஜஸில் பேக் சைட் பேஜஸ் ஆர் ஒவ்வொரு யூனிட் முடியலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லார்வா நேம்ஸு,
சயின்டிஸ்ட் நேம்ஸு, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வர ஃபார்முலாஸ், இது எல்லாத்தையும் ஒரு பேஜில் வர்ற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் அப்போ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இதுதான் நோட்டோட யூசஸ். நோட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. எரர் அனாலிசிஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நோட் போடுங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம செய்து பார்ப்போம் இல்லையா, மாடல் கொஷின்ஸும் நம்ம எழுதி பார்ப்போம். எழுதி முடித்தோடனே அதில் என்னென்ன எரர் வந்திருக்கு, நான் ஏன் ஆப்ஷன் பியை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷன் டியை செலக்ட் பண்ணேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் கொஷின் நம்பர் 36 நான் வந்து கொஷின் நம்பர் பி செலக்ட் பண்ணியிருக்கேன், பட் த ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஏன் டி தான் ஆன்சர், அது நம்மளோட புக்கில் எந்த பேஜில் இருக்குது, ஆர் அதர்வைஸ் எந்த ரெஃபரன்ஸ் புக்கில் எந்த பேஜில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பிக்கு என்ன வரும் கொஷின்னு, ஆப்ஷன் ஏக்கு என்ன வரும், ஆப்ஷன் சிக்கு என்ன வரும், இப்படி சொல்லி நம்ம அந்த கொஷினை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கொஷினை நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதில் இருக்க 4 ஆப்ஷன்ஸையுமே அனலைஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கணும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றது, ஒரு மாடல் கொஷின்றது நம்ம அப்படி அட்டன் பண்ணிட்டு விடுறது கிடையாது. அதில் இருக்க ஒவ்வொரு கொஷினையும் எரர் அனாலிசிஸ் பண்ணணும். சில கொஷின்ஸ் நம்ம ஃப்ளூக்கில் அட்டன் பண்ணியிருப்போம், அது ரைட் ஆன்சராக வந்திருக்கும். அதுவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி ரைட் ஆச்சு, அப்போ ஏன் தப்பு, பிக்கு என்ன கொஷின் கேட்டிருப்பாங்க, சி ஆன்சர்னா என்ன கொஷின் கேட்டிருப்பாங்கன்றதை நம்ம ரெஃபர் பண்ணி எந்த புக்கில் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லைக் இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர கொஷினை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஜிடிஆர்பி புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். அதில் என்னோடய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே நானும் வந்து நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் நிறைய இடத்துல வந்து கேட்டு எனக்கு பிடிச்ச புக்கை நான் வாங்கியிருக்கேன். சரஸ் பப்ளிகேஷன்ஸ் என் ஆறுமுகம் டிஆர்பி ஜுவாலஜி புக் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ஐ எம் ஃபாலோயிங் சக்தி பப்ளிகேஷன்ஸ் அண்ட் மாடல் கொஷின்ஸும் அதில் இருக்குது. அண்ட் தென் நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. அட் லாஸ்ட் எனக்கு டைம் இருந்தால் ஸ்கூல் புக்ஸ் நான் வந்து வெறும் அந்த புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நான் சால்வ் பண்ணி பார்க்கலான்னு வச்சுருக்கேன். பிகாஸ் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் அவ்வளோவா கொஷின்ஸ் கேட்கல. அண்ட் தென் கிளாஸ் 10 புக் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் தீஸ் ஸ்டேஷனரிஸ் ஃபார் மேக்கிங் யுவர் ஸ்டடி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் கொஷின் பேங்க் வைக்கிறாங்க ஜுவாலஜிக்கு அப்படின்னு போட்டு. அது வந்து இட் கவர்ஸ் நீட்டு, யூஜிசி நெட் பேப்பர், அது எல்லாமே கவர் பண்ணுறதுனால அவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுக்கு வேண்டாம். அப்ஜெக்டிவ் கொஷின் பேப்பர் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிஸ் ப்ரிப்பரேஷனுக்கு அப்ஜெக்டிவ் கொஷின் பேப்பர் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.